அனைவருக்கும் வணக்கம். இன்று 14,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உயிரிகளை தின்ற காலம் என பயின்றுள்ளனர். இந்த தொடர் பகுதி கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து இந்த பேரண்ட அதிர்வு ஏற்பட்டு அவற்றின் தொடராக கோடிக்கணக்கான ஆண்டுகளில் இந்த 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து தொடராக தற்பொழுது 14,50,00,000 ஆண்டுகள் வரை கண்டுள்ளோம். இன்று உயிரிகளை தின்ற காலம் என பகிர்ந்து உள்ளதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு முன்பாக இந்த படத்தினை தங்களிடம் எவ்வாறு இந்த உயிரிகளை தின்ற காலம் என பகிர்ந்துள்ளன என்ற கென்யா நாட்டின் துர்கானா என்ற பகுதியில் மனித எலும்பில் கரிமையான நில இந்த எலும்பு துகள்களில் மனிதன் பல் வரிசை தோன்றிய பதிந்த காலமாக மனித எலும்புகளிலே பதிந்த காலமாக உள்ளதை மனித பற்கள் மனித இனத்தின் மனித எலும்புகளில் பதிந்த காலம் என அந்த தோற்றத்தினை பயிர்ந்ததால் உயிரிகளை மனிதர்களை தின்ற காலமாக கருதலாம் என ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கக்கூடும் என்பதனை இந்த அறிவியலாளர்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மானுடவியாளர் என்று கூடிய பிரியானா போபினர் என்பவர் பகிர்ந்துள்ளார். கிட்டத்தட்ட இது 1.45 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 14,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடும் என்பதை பகிர்ந்துள்ளார். இந்த பதிவு கிட்டத்தட்ட நாம் தொடர்ந்து இந்த பதிவில் இந்த ஒன்றாக இருந்த புவி இவ்வாறுதான் இருந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த சமீப காலத்தில் நமது தற்கால அறிவியலின்படி இந்த ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு பிரிந்து ஒவ்வொரு பகுதியாக ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, அமெரிக்கா, இந்த பகுதிகள் இந்தியா, சைனா, ஆசியா பகுதிகளில் எவ்வாறு பிரிந்துள்ளது என்பதை இந்த அடித்தட்டு நகர்வுகள் ஒன்றாக இருந்த புவி பிரிந்து வேறு காலகட்டத்திலும் பிரிந்துள்ளது என்பதனை நாம் இந்த படத்தின் மூலம் இதன் மூலம்தான் இந்திய துணைக்கண்டம் கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய துணைக்கண்டம் இமயமலையில் மோதி இமயமலை உருவாக்குவதற்குண்டான ஒரு அடிப்படை தகவலாக நாம் கூறலாம். இவை எவ்வாறு திருச்சி போன்ற பகுதியில் மலை கிட்டத்தட்ட 350 கோடி ஆண்டுகள் என்று அதனுடைய அகவை கூறிய போதிலும் இமயமலை எவ்வாறு 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் ஏற்பட்டுள்ளது. அவை தொடர்ந்து நகரும் அந்த சூழல் ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் அவை பிரிந்து அந்த பூகம்பம் ஏற்படக்கூடிய தற்கால அறிவியலின்படி நாம் அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் எதற்கு கூறுகிறோம்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புவி ஒன்றாக இருந்த புவி கூடுவதும் பிரிவதும் உண்டான ஒரு சூழல் என்று நாம் கருதக்கூடும். இன்று பார்த்தோம் என்றால் இந்த 14,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனித இனத்தின் உணவு உள்ளுறுப்பில் நமது படிமலர்ச்சி நிலையில் நாம் தற்கால அறிவியலின்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது பயன்பாடு, நமது நிறம், உட்கொண்ட உணவு, சுற்றுச்சூழல் மற்ற பல்வேறு நடத்தை மூலம் உணவின் மூலமும் எவ்வாறு மாறுபாடு அடையும் என்பதை நாம் நமது அனுபவத்திலும் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெரிந்து கொள்வதை இந்த கென்யாவின் துர்கானா பகுதியில் உள்ள கூஃபிபோரா என்ற இடத்தில் 14 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனித இன புதைப்படிவத்தில் உள்ள வெட்டுக்குறிகளை வைத்து கற்கால மானிடவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்பதை இந்த பதிவுகளில் மேற்கொள்கிறோம். இந்த 14,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவை உயிரினங்களின் ஊட்டச்சத்தாக ஒவ்வொரு அந்த புரதச்சத்தும் புதிய ரக தசையாக புரதச்சத்தும் நமது உணவில் எவ்வாறு சேர்ந்திருக்கிறது என்பதனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிந்து புரிந்து உணவு பழக்க வழக்கம் கடந்த ஒரு 70,000 ஆண்டுகளில் இருந்துதான் தொடர்ந்து நமது மனித இனம் பல்வேறு மானிடக்கூறுகள் உள்ளுறுப்புகள் மாறி தற்கால மனித இனம் அடைவதற்குண்டான ஒரு பாங்காக கருதலாம் என கருதி இந்த பல்வேறு வகையான இன வளர்ச்சி ஆரம்ப கால புள்ளியிலிருந்து தொடங்கி விலங்குகளின் புதைப்படிவங்களிலிருந்து எவ்வாறு விட்டுச் சென்றதனுடைய அடையாளங்கள் மற்றும் பல்வேறு விலங்குகளின் நூற்றுக்கணக்கான வெட்டு குறிக்கப்பட்டு அந்த வெட்டு குறிப்பிடில் உள்ள புதைப்படிவங்கள்
பூமியிலிருந்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்துள்ளனர் என்பதை இந்த பதிவினில் நாம் மேற்கொண்டு ஒரு சிறு பாடலாக தங்களிடம் இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். இந்த உயிர காடி ஆயனை இணைவு ஆயிரம் ஆயிரம் ஆரணை தொடர்பும். இந்த உயிரக காடி காற்றில் இருந்து எவ்வாறு தூசியிலிருந்து இந்த நீர் சேர்ந்து இந்த உயிரக காடி தோன்றும் உயிர இனங்கள் தோன்றுவதற்குண்டான அடிப்படை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்கிறோம். இந்த அறிந்து கொள்வதற்குண்டான பாங்கு கடலடியில் தோன்றிய அந்த பல்வேறு வகையான நமது புவியில் உள்ள அந்த அடிப்படையான மூலக்கூறுகளான நீரின் தன்மையும் அவை நீர் உறைந்து பனிக்கட்டி விரிந்து நீராக இந்த இரண்டு பகுதி நீரும் ஒரு பகுதி நிலப்பரப்பும் எவ்வாறு இறந்துள்ளது என்பதற்குண்டான அந்த நீரின் பகுதியிலிருந்து எவ்வாறு உயிரணை காற்றின் மூலமும் வருவதற்குண்டான காற்றின் மூலமும் உயிரிகள் தோன்றுவதற்குண்டான அந்த ஆயிரம் ஆயிரம் ஆரணை தொடர்பு தாயனை தொடர்புடன் இணைந்து ஒரு கரு உருவாகி எவ்வாறு நிலை பெற்றுள்ளது ஒரு வேறு நிலை கருவிலி என்று சொல்லக்கூடிய அந்த பல்வேறு பக்குவம் நிலை பெற்றுள்ளது என்பதனை ஒரு சிறு பகுதியாக இதுவரையில் கண்ட அந்த பல்வேறு ஆய்வினங்களிலிருந்து ஆய்வு குறிப்பீட்டிலிருந்து ஒரு சிறு பகுதியாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். வான் சிறப்பில் பெரும் துடிப்பு. வான் சிறப்பில் பெரும் துடிப்பு என்று கூறக்கூடியது வானிலிருந்து பெறப்படும் பல்வேறு துகள்கள் எவ்வாறு தூசியிலிருந்து எவ்வாறு ஒவ்வொரு அந்த கோள் பிரிந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ளது என்பதற்குண்டான சான்றுகள் பல்வேறு திறந்து நாம் இந்த பகுதியில் பார்ப்பது போல பல்வேறு நிலைகளில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உயிரினும் ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு புவியும் கூட மாறியும் சூழல் அந்த புவியில் உள்ள உயிரணுக்கள் எவ்வாறு கருவினமாக தோன்றும் இந்த நிலை பகுதியெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த படத்தின் மூலம் நாம் காண்பது ஒன்றாக இருந்த புவி பிரிந்து எவ்வாறு கருவாக உயிரினமாக தோன்றியுள்ளது. அந்த நீர் பரப்பிலிருந்து நிலப்பரப்பிற்கு வந்து நிலப்பரப்பில் உயிரினங்கள் தோன்றுவதற்குண்டான அடிப்படை காரணமாக வான் சிறப்பில் பெருந்துடிப்பு தான் என்ற ஒரு தருணத்தில் கரு இந்த கரு நிலை கரு விழி என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினம் தோன்றிய அந்த புரோகாரியட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் கரு நமது மனித இனமாக இன்சொல் பேசி நன்னறி சேர்க்கும் முறையாக கடந்த ஒரு காலகட்டத்தில் தான் கடந்த 3 லட்சம் ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து அந்த தொடர் படிமலர்ச்சி நிலையில் பல்வேறு நிலைகளில் இன்சொல் பேசி நன்னறி சேர்க்கும் பன்முக ஆற்றல் இயற்கை முறை என்று நாம் கூறலாம். வான் சிறப்பில் பெரும் துடிப்பு தான் என்ற ஒரு தருணத்தில் கரும் இன்சொல் பேசி நன்னெறி சேர்க்கும் பன்முக ஆற்றல் இயற்கை முறை தலை முதல் கால் வரை இலை மறை காய் தொடர்பும் மலை முகடு பள்ளத்தாக்கு பகுதி அலையலையான தொடரில் கண்டது. இந்த மலை முகடு பள்ளத்தாக்கு இவற்றையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அறிந்து புரிந்து அதை பதிந்தவற்றின் மூலம் நம் மொழியிலும் சேர்ந்து கொண்டான ஒவ்வொரு நிலையும் தலைமுதல் கால் வரை இலைமறை காய் தொடர்பு மலை முகடு பள்ளத்தாக்கு பகுதி அலையலையான தொடரில் கண்டது. கண் காது மூக்கு வாய் மெய் அண்மை அருமை செல்லும் செல் ஒவ்வொரு நமது உடல் உள்ளுறுப்புகளிலும் ஒவ்வொரு பகுதியாக அந்த கருநிலை கண் காது மூக்கு வாய் மெய் அண்மை அருமை செல்லும் செல்லாக இந்த தாயணை ஆரணை என்று சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தொடர்பினால்தான் நாம் பெறும் இந்த புது ரக தசையாகிய புரதம் ஒவ்வொரு உயிரணுவினையும் சேர்ந்து கண் காது மூக்கு வாய் என்று இந்த அருகருகே செல்லும் நன்மை அருமை செல்லும் செல்லாக உண்மையில் உயிர் தாங்கும் வாய்ப்பாக நாம் தாயணை ஆரணை தொடர்பில் தொடர்ந்து நமது உயிரினமும் நமது மனிதனமும் பயிற்றுவித்து நாம் தொடர்ந்து அறிந்து கொள்கிறோம். இவை ஆண்மை பெண்மை உண்மையில் உயிர் தாங்கும் வாய்ப்பு. ஆண்மை பெண்மை கலந்த உயிரணு உருவாகி அருகருகே தொடராக்கும் பெயரளவில் அறிந்து முறைமை கொள்வோம். ஓயாத வழியாவும் பகிர்வும் உயிரென அணுக்கருவினில் தாயணை ஆரணை. இந்த தாயணை ஆரணை என்று சொல்லக்கூடிய அந்த கொரோனா காலகட்டத்திலும் மேலும் பல தகவல்களை அறிந்ததற்குண்டான இந்த தாயணை ஆரணை கூறுகள் நமது பயன்பாட்டிற்கும் பல்வேறு இன்னல்களும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தாயணை ஆரணை தொடர்பு மூலம் பல்வேறு இன்னல்களின் தவிர்க்கக்கூடிய பாங்கு நாம் அறிந்து கொண்ட காலகட்டம் எனலாம் கூறி இந்த பதிவினை மேலும் 14,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த மனித இன கூறுகள் எவ்வாறு நன்னெறி சேர்க்கும் முறையாக
ஒரு காலகட்டத்தில் பன்முக ஆற்றல் இயற்கை முறையில் பெற்றுள்ளனர் என்பதனை இந்த பதிவில் மீண்டும் ஒரு தகவலாக கூறி இந்த பதிவினை அந்தாதி எதுகை தொடராக தங்களிடம் இந்த பதிவினை தொடர்ந்து மேற்கொள்கிறோம். அவற்றின் அறிமுகமாக மேலும் ஒரு அறிமுகமாக உயிரக காடி தாயனை இணைவு 1000 ஆரணை தொடரும். வான் சிறப்பில் பெருந்துடிப்பு தான் என்ற ஒரு தருணத்தில் கரும் இன்சொல் பேசி நன்னெறி சேர்க்கும் பன்முக ஆற்றல் இயற்கை முறை தலை முதல் கால் வரை இலை மறை காய் தொடர்பும் மலை முகடு பள்ளத்தாக்கு பகுதி அலையலையான தொடரில் கண்டன கண் காது மூக்கு வாய் மெய் அண்மை அருமை செல்லும் செல் உண்மையில் உயிர் தாங்கும் வாய்ப்பு ஆண்மை பெண்மை கலந்த உயிரினும் உருவாகி அருகருகே தொடராக்கும் பேரளவில் அறிந்து முறைமை கொள்வோம் ஓயாத வழியாவும் பகிர்ப்பும் உயிரின அணுக்கருவில் தாயணை ஆரணை என பதிந்து இந்த 1,14,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உயிர்களை தின்ற காலம் என பகுதியில் நிறைவு செய்து அடுத்து 14 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு கருவிகள் இந்த காலகட்டத்தில் கருவிகள் நமது அந்த கருவிகளை கண்டுபிடித்து அந்த கருவிகள் மூலம் கற்களின் மூலம் எவ்வாறு இந்த உணவு தயாரிக்கும் முறை போன்ற பல்வேறு கருவிகள் அறிந்து கொண்டோம் என்பதற்குண்டான அடுத்த பகுதியாக 17 லட்சம் ஆண்டுகளில் கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.